அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அஷ்டங்கம். இந்த அஷ்டங்கம்னா என்னதுன்னா, சூரியனோட மற்ற கிரகங்கள் இருக்குதுல்ல, இது நெருங்கும் போது சூரியனோட ஒளியில அவங்களுடைய ஒளி அமிழ்த்தப்படும். அதுதான் வந்து சூரியன் வந்து அந்த கிரகங்களை அஸ்தங்கம் படித்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எப்படின்னா, சயின்ஸ் படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனை எந்த கிரகமும் நெருங்கிறது இல்லை, அது அதோட நீள்வட்ட பாதையில் தான் சுற்றி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் கூட பூமிக்கு மற்ற கிரகங்களோட ஒளி கிடைக்குதில்ல, அந்த அமைப்புகளை தடுக்கிறது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிடலாம். இப்போ உதாரணத்துக்கு குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குருவுடைய மஞ்சள் நிற ஒளி வந்து பூமியில் விழும்போது நம்மளுக்கு பல நல்ல பலன்களை செய்யுது. அதை சூரியனுடைய மாபெரும் ஒளி தடுக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஆனால் பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த கிரகங்களெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி ஒரு சின்ன கட்டத்தில் டிகிரி அமைப்பில் நெருங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. சந்திரனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது, ராகு கேதுகளுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது. அவங்க தான் வந்து சூரியனோட நெருங்கும் போது சூரியனே கிரகணப்படுத்துவாங்க. நான் வரிசையாக சூரியன் கூட எந்தெந்த கிரகம் நெருங்கினா அப்படின்னு சொல்லித்தரேன். பொதுவாக அஸ்தங்கம் எந்த கிரகத்துக்கெல்லாம் உள்ளது, நம்ம மூல நூல்கள் குறிச்சிருக்கிற டிகிரியை நான் சொல்கிறேன். செவ்வாய் வந்து 17 டிகிரியில் வந்து அஸ்தங்கம் அடையும். புதன் 14 டிகிரியில் வந்து சூரியனை நெருங்கும் போது அஸ்தங்கம் அடையும். குரு 11 டிகிரிலையும், சுக்கிரன் 10 டிகிரிலையும், சனி 15 டிகிரிலையும் வந்து அஸ்தங்கம் அடைவாங்க. இதுதான் மூல நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. இதில் புதன் எப்பவுமே வந்து சூரியனை நெருங்கி சுற்றிட்டு இருக்கிற கிரகங்கிறதுனால அதுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக சூரியனோட 5 டிகிரிக்குள்ளே நெருங்கும் போது தான், இப்போ மூல நூல்கள் கொடுத்த கணக்கு ஒரு தான் இருக்கட்டும், ஆனால் நடப்பில் நம்ம கவனிக்கும் போது சூரியனோட 5 டிகிரிக்குள்ளே அவங்க இணையும் போது தான் அந்த கிரகத்தோட அந்த ஒளி, நல்ல ஒளியோ கெட்ட ஒளியோ நம்ம பூமிக்கு கிடைக்காம சூரியனுடைய மாபெரும் ஒளி வந்து தடுக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிடலாங்க. இப்போ நான் வரிசையாக வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அஸ்தங்கம் அடைஞ்ச கிரகத்தோட பலன் எப்படிங்க நடக்கும்னா, அந்த கிரகம் உங்களுடைய லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியமாக வருதோ அந்த ஆதிபத்தியங்களும் அந்த கிரகத்துடைய காரகத்துவங்களும் நம்மளுக்கு பூமிக்கு, அதாவது வந்து நம்மளுக்கு கிடைக்காம தடுக்கப்படும் அப்படிங்கிறதா உண்மை. அப்போ சூரியன் வந்து என்ன பண்ணுவாருங்க அப்படின்னா, இந்த மாதிரி அஸ்தங்கப்படுத்தின அந்த கிரகத்துடைய காரகத்துவ ஆதிபத்தியத்தை சூரியனுடைய திசையில் செய்யும் அப்படிங்கிறது வந்து ஒரு நுணுக்கமான விதி. இந்த மாதிரி அஸ்தங்க தோஷத்துக்கு நிவர்த்தி இருக்குதுங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. எப்படி நிவர்த்தி? சந்திர அதியோகம் வந்து ஒரு நிவர்த்திங்க. சூரியனுக்கு நேர் எதிரில் 7ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது அந்த சந்திரனுக்கு 6, 7, 8 இந்த தூரங்களில் வந்து இந்த அஸ்தங்கம் நடந்திருந்ததுன்னா சந்திர அதியோகத்தின் மூலியமாக ஓரளவு வந்து அந்த இழந்த ஒளியை சந்திரனுடைய ஒளி திரும்ப பெறுது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் குருவுடைய இணைவு, சுக்கிரனுடைய இணைவு, இந்த குரு சுக்கிரன் 2 ஒளி பொருந்திய கிரகங்களுடைய இணைவில் இருக்கும்போது அது இழந்த ஒளி திரும்ப பெறதா வந்து நம்பப்படுது. இது இந்த டிகிரி அடிப்படையில் வரும். சூரியன் இப்போ குரு வந்து சூரியன் வந்து செவ்வாயை அஸ்தங்கப்படுத்தியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குரு வந்து அந்த செவ்வாய்க்கு ஒளியை கொடுத்தா ஒரு மீட்டெடுக்கிற அளவுக்கு சூரியனை விட்டு குரு விலகின அமைப்பில் இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். இணைவு மூலியமாக அந்த ஒளியை மீட்டெடுக்கிற நிலைமையில இருந்தால், பார்வை மூலியமாக சுக்கிரன் வந்து பொதுவாக வந்து சூரியனை விட்டு பிரிய முடியாது. அதனால பார்வை மூலியமாக கண்டிப்பாக சுக்கிரன் வந்து அஸ்தங்க தோஷ நிவர்த்தி கொடுக்க முடியாது, இணைவு மூலியமாக தான் கொடுக்க முடியும். ஆனால் குரு வந்து பார்வை மூலியமாக அஸ்தங்க தோஷ நிவர்த்தியை கொடுக்க முடியும். இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சுக்கிரன் இணைவு மூலியமாக கொடுக்க முடியும்னா அப்போ அந்த சுக்கிரன் சூரியனை விட்டு விலகின அமைப்பில் இருந்து அந்த இழந்த ஒளியை வந்து மீட்டு கொடுக்குற அமைப்புகளில் இருக்கணும். இத்தனை விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் வரிசையாக வந்து ஒவ்வொரு கிரகம் வந்து அஸ்தங்க தோஷத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். ராகு சூரியனோட க்ளோஸாக இருக்கும்போது இது அஸ்தங்கன்னு எடுத்துக்கிடக்கூடாது. ராகு ஒரு மாபெரும் இருட்டு, அதாவது சூரியனுடைய மாபெரும் ஒளியை விழுங்கக்கூடிய இருட்டு. அந்த அடிப்படையில் வந்து சூரியனுக்கு அது கிரகணமாகும். இது அஸ்தங்கம் கிடையாது. சூரியனை ராகு கிரகணப்படுத்திடுவார். அப்போ என்னங்க பலன் அப்படின்னா, சூரியனுடைய காரகத்துவங்களும் அந்த லக்னத்துக்கு சூரியன் எந்த ஆதிபத்தியமாக வாராரோ அந்த விஷயமா நல்லது வந்து ஜாதகருக்கு நடக்காது, அதுக்கு மாறாக கெடுதல்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அரசு வேலை கிடைக்குமா? கிடைக்காதுங்க. தசாபுத்திய அமைப்புகளை பொறுத்து. இப்போ ராகு தசை, சூரிய திசையில் எந்த நல்லதும் நடக்காது. ராகு தசை நடந்தால் ராகு தான் இணையற கிரகத்தோட பலனை பிடுங்கி செய்வாரே அப்படின்னா கூட இந்த சூரிய சந்திரர்கள் வந்து கொஞ்சம் விதி விலக்காவே வருவாங்கங்க. ஏன்னா மாபெரும் ஒளி மாபெரும் இருட்டு 2 பேருமே முரண்பட்ட கிரகமாக இருக்கிறதுனால ஒரு குருவுடைய பலனை பிடுங்கி செய்கிற மாதிரியோ ஒரு புதனுடைய பலன்களை பிடுங்கி செய்கிற மாதிரியோ மற்ற கிரகங்களுடைய பலனை பிடுங்கி செய்கிற மாதிரி இந்த சூரியனோட பலன்களை பிடுங்கி செய்ய முடியாது. அவர் வந்து காரக ரீதியா, அதாவது சூரியனை வந்து பாதிச்சு இவர் தசை நடத்தினா உயிர் காரகத்துவமான தந்தையை கெடுத்து
ஜட காரகத்துவமான அதிகாரம், அரசு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் கொடுக்க போவார். அப்படி இருந்தாலும் வந்து கண்டிப்பாக உயிர் காரகத்துவங்கள் வந்து 2 திசையிலையும், ராகு தசை நடந்தாலும் சரி, ராகு புத்தி நடந்தாலும் சரி, சூரிய தசை நடந்தாலும் சரி, சூரிய புத்தி நடந்தாலும் சரி, பாதிக்கப்படும் தந்தையுடைய ஆயுள் பலத்தை பொறுத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுதான் சூரியனும் ராகுவும் இணைஞ்சதுனால பலன். கண்டிப்பா வந்து அப்படி ஒன்று பெரிய அரசு வேலையை தூக்கி கொடுத்துட மாட்டாரு. சூரியனோட இணைஞ்சிட்டாலே அங்க சூரியன் அவுட்டு. பெரிய அரசு அதிகாரமிக்க பதவிகள், அமைச்சர் பதவிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி உயர் பதவிகளுக்கு வந்து தடை கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்டுட்டார்ல, இப்ப ராகு திசையே நடந்தாலும் ஒரு சாதாரண அரசு பணியில உட்கார வைப்பான்னு புரிஞ்சுக்கோங்க. கேதுவும் அப்படிதாங்க. ராகு அளவு பாவத்துவம் இல்லைன்னா கூட கேதுவும் வந்து ராகுக்கு என்ன பலன்கள் சொன்னனோ அதுல ஒரு பாதி பலன்கள் கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாரு. இதுவும் வந்து சூரிய கிரகணமா தான் வருமோ ஒழிய அஸ்தங்க தோஷம் கேதுவுக்கும் கிடையாது. இப்ப அடுத்து சனிக்கு வந்துடும். சனிய சூரியன் அஸ்தங்கப்படுத்துறது நல்லதா அப்படின்னா நல்லது கிடையாதுங்க. இங்க சூரியனும் சனியும் ஜென்ம பகைவர்கள், 2 பேரும் அஸ்தங்க தோஷம். சனி அஸ்தங்கப்படுத்தின சூரியனும் கடுமையான கெடுபலனை தான் செய்வாரு, சனியும் கடுமையான கெடுபலன். சூரிய திசையும் கெட்டது, சனி திசையும் கெடுத்தது. இந்த லக்னத்துக்கு சூரிய சந்திரர்கள் எந்த விதமான ஆதிபத்தியமா வராங்களோ அந்த ஆதிபத்தியமும் சேர்ந்து கடும். 2 திசையிலுமே இது நடக்கும். சூரிய காரகத்துவங்களான அதிகாரம் இந்த இதுக்கெல்லாம் தடை இருக்கும். சனியுடைய காரகத்துவங்கள் அப்படி ஒன்றும் பெருசா எடுபடாது. மொத்தத்துல பாவத்துவம் தான் செயல்படும். சனி திசை நடந்ததுன்னா சூரியனால அஸ்தம தோஷம் நடந்த இந்த சனி திசை கடுமையான கெடுபலன்களையும் சூரிய திசையும் கெடுபலன்களையும் தான் செய்யும். 2 பேத்துக்குமே நல்லது இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து செவ்வாயை சூரியன் அஸ்தங்கப்படுத்தும் போது செவ்வாயுடைய பலன்களை அந்த லக்னத்துக்கு, அதாவது செவ்வாய் நல்லது செய்யக்கூடிய லக்னங்கள், குரு அணி லக்னங்களுக்கு சூரிய தசை நல்ல பலன்களை செய்யும். அதே நேரத்தில் செவ்வாய் தசை கொஞ்சம் தடுமாறும். இது எதிரணி லக்னங்களாக இருக்கும் பொழுது சூரியன் வந்து ஒரு அரைப்பாவி, செவ்வாய் முக்கால் பாவிங்கிற அடிப்படையில் இதுவும் வந்து ஒரு நல்ல விதமாலாம் வந்து செவ்வாயுடைய பலன்களை பிடிங்கி செய்யாது. அந்த எதிரணி லக்னங்களுக்கு வந்து இவங்க வந்து அந்த ஆதிபத்தியத்தை பொறுத்து ஒரு 50% பாவியும் 75% பாவியும் சேர்ந்ததுனால கெடுபலன்கள் தான் அதிகமாக நடக்கும். இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சந்திரன் இணையும் போது வந்து அது அமாவாசை தோஷமாயிரும். சூரியன் சந்திரன் 2 பேருமே கெட்டுருவாங்க. அந்த லக்னத்துக்கு இவங்க 2 பேரும் எந்த ஆதிபத்தியமா வராங்களோ அந்த ஆதிபத்தியமும் காரகத்துவங்கள் ரீதியா பெரிய நல்ல பலன்கள் இருக்காது. ஒரு குருவுடைய பார்வை, சுக்கிரனுடைய இணைவு வந்து இத்தனை பலன்களையும் வந்து மாற்றும். அதுக்கப்புறம் புதன் கூட சூரியன் நெருங்கும் போது அது அஸ்தங்க தோஷம் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா புதன் வந்து எப்பவுமே சூரியனை நெருங்கியே சுத்திட்டு இருக்கிற கிரகங்கிறதுனால புதனுடைய காரகத்துவங்கள் பெரிதும் பாதிக்கப்படாது. காரகத்துவங்கள் வந்து பெரிதும் வந்து பாதிக்கப்படாது. ஆனால் ஆதிபத்தியங்கள் சற்று குறைவுபடும். சூரியனோட திசையில வந்து அதை எடுத்து நடத்துவார் அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். சூரிய திசையும் தனி புதன் அப்படிங்கிற ஒரு 30% வலுவேற்றக்கூடிய சுப ஒளியை கொண்டிருக்க இந்த புதனால சூரிய திசையும் அந்த லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியமோ அதை பொறுத்து நல்ல பலன்களோ இல்லை தீய பலன்களோ வந்து நடக்குங்க. ஆதிபத்தியத்தை பொறுத்து தானே எல்லாமே. அடுத்து சூரியனுடைய சுக்கிரன் இணையும் போது இதுவும் வந்து மேக்சிமம் வந்து புதன் மாதிரி தான் சூரியனை நெருங்கியே தான் சுத்திட்டு இருக்கிற கிரகம். சூரியனை, அதாவது சுக்கிரனை சூரியன் அஸ்தங்கப்படுத்தும் போது நல்ல விதத்துல சூரியனுடைய காரகத்துவங்கள், அதிகாரமிக்க பதவிகள், மற்ற எல்லா விஷயங்களும் கிடைக்கும். ஆனா சுக்கிரனுடைய ஆதிபத்தியமான அந்த காமம், கலத்திரக்காரகன் இல்லையா, அவருடைய இது வந்து கொஞ்சம் குறைவுபடும். எந்த லக்னம் அப்படிங்கிறதையும் பொறுத்து, எந்த தசை நடப்புக்கு வருது அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து நல்ல கெட்ட பலன்கள் நடக்கும். சுக்கிரனுடைய ஆதிபத்தியமும் காரகத்துவமும் அடிபட்டு சூரியனுடைய காரகத்துவம் வலுவாகவும் ஆதிபத்தியம் வலுத்து இருக்கும். சூரிய திசை நடப்பில் இருக்கும்போது நல்ல பலன்களும், அது குருவுடைய லக்னங்கள் இருக்குல்ல, அதாவது குருவுடைய அணி லக்னங்களுக்கு சூரிய தசை நல்ல பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் அவங்க சுக்கிரன் அணி லக்னங்களாக இருந்தாலும் சூரியன் பெரிய விதத்தில் வந்து கெடுத்துற மாட்டாரு. சுபத்துவமா இருக்கிறதுனால பெரிய கெடுதல்கள் நடக்காது. ஜென்ம பகைவரான சனியுடைய லக்னங்களுக்கு கூட அவர் வந்து பெரிய கெடுதல்கள் செய்ய மாட்டாரு. மகர லக்னம் எடுத்துட்டு அட்டமாதிபதியா வந்தா கூட கைகட்டப்பட்ட நிலைமையில தீமைகளை வந்து குறைச்சு வழங்குவார வழியா பெரிய கெடுதல்கள் இருக்காது. அதே நேரத்தில் ஆதிபத்திய ரீதியா அரசு அதிகாரம், மற்ற விஷயங்கள், தகப்பன் மூலியம் முன்னேற்றம், தகப்பன் சொத்துக்கள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து அவருடைய காரகத்துவங்கள் ரீதியாக கொடுப்பாரு. அடுத்து குரு அஸ்தங்கப்படுத்துறது வந்து சிவராஜ யோகம் சொல்லப்படுது. சமசப்தம பார்வையா இருந்தாலும் சரி, அஸ்தங்கப்படுத்தினாலும் சரி, அது வந்து சிவராஜ யோகம் சொல்லி சிறப்பான யோகமா சொல்லப்படுது. குரு வந்து முழு முதற் சுபர். அவர் அஸ்தங்கப்படுத்தி இருக்கும் போது சூரியனுடைய 6 வருஷ தசை வந்து சூப்பராகவே இருக்கும். சுக்கிரனுக்கு சொன்ன மாதிரியே தான் எந்த அணி லக்னம் அப்படிங்கிறத பொறுத்து சூரியன் நல்ல பலன்களே வாரி வழங்குவார். அங்க குருவுடைய காரகத்துவங்கள் வந்து அடிப்படைதாங்க செய்யும். அவர் வந்து அஸ்தங்க நெருங்குற டிகிரி அடிப்படையில் வந்து அதிகாரத்தை அதிகமாக கொடுத்து அவருடைய காரகத்துவமான பண வரவுகளை வந்து நம்மளுடைய 2ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 11ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 2ஆம் வீடு எப்படி இருக்குது, 11ஆம் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி பலன்கள் செய்வார். குழந்தைகளில் வந்து பெண் குழந்தையை கொடுக்கறது, ஆண் வாரிசுக்கு தடையை கொடுக்கறது, தாமத புத்திர பாக்கியத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்.
குருவுடைய தசை நடத்தும் போது வந்து பெரிய நல்ல பலன்களை அவருடைய காரகத்துவங்கள் ரீதியா ஆதிபத்திய ரீதியா கொடுக்க முடியாம வாழ்நாள் முழுவதும் சூரியனுடைய காரகத்துவங்களை பெருக்கி செய்வார். அவருடைய தசையில மிக அதிக அளவில் செய்வார். வாழ்நாள் முழுக்குமே சூரியனுடைய காரகத்துவங்கள் வந்து கொஞ்சம் தூக்கலாம் நல்ல நிலைமையில நடக்கும். குருவுடைய தசை வந்து நடக்காம இருந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிற நபர்கள் கொடுத்து வச்சவங்க. இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே நுணுக்கமான பாயிண்ட். இதை நீங்க வந்து திரும்ப திரும்ப கேட்கும்போது நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு புரியும். இப்போ நான் கடைசியா என்ன சொல்றேன், சூரியனுடைய தசை நடப்பில் வந்து குரு தசை நடப்பில் வராதவங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னேன். இது எதுக்குங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. இந்த வீடியோ திரும்பி திரும்பி பார்க்கும்போது புரிஞ்சுக்கிடுவீங்க. இதுதான் அஸ்தங்க தோஷம். இந்த சூரியனுடைய அஸ்தங்க தோஷத்தை இன்னைக்கு நான் விளக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதே மாதிரி இன்னொரு நாள் இந்த ஜோதிடத்தில் உள்ள ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.